Hi viewers, welcome to Aathu Samayal. ரொம்ப ஈஸியா சிம்பிள் வேல ரெசிபீஸ் நீங்க என்னோட சேனல்ல நீங்க பார்த்து நீங்க பண்ணலாம். ஸோ 4 days என்னால் எதுவும் வீடியோஸ் போட முடியல. ஷீரடி போயிட்டு வந்தோம். ஒரு பேக்கேஜ் ட்ரிப் தான். அதோட டீட்டெயில்ஸ் கூட ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இதில் இருக்குது. ஆர்கனைசேஷன்லேருந்து ஃபெஸ்டிவல் பூஜாஸ்லேருந்து ரெசிபீஸ்லேருந்து என்னுடைய சிக்னேச்சர் ரெசிபீஸ்லேருந்து நிறைய இருக்குது. நீங்கள் ஆத்து சமையல்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போனீங்கனாலும் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ நீங்கள் பார்த்து இது தெரிஞ்சுக்கலாம். 400 வீடியோஸ் நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 கப் நான் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 1:3 ரேஷியோவில் தான் நீங்கள் சர்க்கரையும் நெய்யும் எடுத்துக்கணும். நெய் வந்து ஃபுல்லாக எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது 1.5 கப் நெய்யும் அதாவது ஆஃப் நெய்யும் ஆஃப் எண்ணெயும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் நான் கடலை மாவு எடுத்தேன்னா இது வந்து 3 பங்கு எடுக்கணும். 300 கிராம் சுகர் 300 கிராம் நெய் அப்படி எடுக்கணும். 1:3 ரேஷியோவில் நீங்கள் எடுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நிறைய பேர் கொஞ்சமாக லேசாக வறுப்பாங்க. நான் அப்படிலாம் வறுக்கலாம் போகிறதில்ல. ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ கரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக நெய்யை விட்டு நான் நெய் கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன். லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை விட்டு இப்படி கலந்துக்கோங்க. ரொம்ப நிறைய விட்டுற வேண்டாம், அப்புறம் கெட்டியாக ஆகிடும். இப்படி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. கலந்து நம்ம அப்படியே நம்ம செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பூந்தி பண்ணுறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இப்படி கலக்கி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போது பாதி அளவு நெய்யை வந்து நான் இதில் விட்டு நான் இப்படி கலந்து நான் இப்படி வச்சுருக்கேன். 1 கப் நம்ம வந்து கடலை மாவு எடுத்திருக்கோம். எந்த கப்பால் நம்ம இப்படி அளந்தோமோ அதே கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சுகர் வந்து சிரப்புக்கு நம்ம அந்த தண்ணி தான் நம்ம இப்போ விட போகிறோம். ரேஷியோ ஒன்றும் குழம்பிக்க வேண்டியதில்லை. 1:3 கடலை மாவு 1 பங்குனா நெய்யும் சர்க்கரையும் 3 பங்கு. இப்போது கடலை மாவு அளந்த கப்பாலேயே இந்த கப் நான் தண்ணி நான் விடுறேன். தண்ணியும் கடலை மாவும் ஒரு ரேஷியோ, நெய்யும் சுகரும் ஒரு ரேஷியோ. இப்போ வந்து இது நல்லா கொதித்து வந்தாலே போதும். நம்ம இந்த கடலை மாவை நம்ம சேர்த்து கைவிடாமல் கலக்கிண்டே இருக்கணும். இப்போ ஃப்ளேமை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டில் தான் நான் வந்து இந்த மைசூர் பாக்கை நான் செஞ்சு இதில் விட போகிறேன். அதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரும்போது இது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நல்லா கொதிக்குது இல்லையா. இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து நம்ம சிம் பண்ணிக்கணும். சிம் பண்ணிவிட்டு இதை விட்டு நல்லா கலக்கலாம். இது கைவிடாமல் இப்படி நீங்கள் கலக்கிண்டே இருக்கணும். நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக நெய்யை வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம பண்ணலாம். இப்போ நுர தட்டி அப்படியே வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இப்போ ஏற்கனவே இதில் நெய் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நுர தட்டி வரைச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் விடலாம். இது இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம விடலாம். இது நுர தட்டி வருது பார்த்திங்களா, இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கலக்கலாம். எல்லாமே அது உள்ளே இழுத்துன்றோம். பார்த்தீங்கன்னா அந்த நெய்யும் இது அப்சர்வ் பண்ணுது. நீங்கள் ரேஷியோ ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஞ்சம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கைவிடாமல் கிட்டக்க இருந்து நீங்கள் இப்படி மைசூர் பாக்கும் 7 கப் கேக்கு இப்படி தான் நீங்கள் கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நன்னா வரும். இப்போ போட்ட நெய்யும் இது நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் விடலாம். நீங்கள் 3 பங்கு நெய்க்கு ஆஃப் ஆயில் ஆஃப் நெய் அந்த மாதிரி நீங்கள் பிரித்து கூட எடுத்துட்டுலாம். லேசாக இந்த மாதிரி நெய்யை சூடு பண்ணியல்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பதத்துக்கு இருக்கும். இதை விட்டு விட்டு கலர்றதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். மைசூர் பாக்னாலே இப்படி சும்மா இப்படி கலரிண்டே இருக்கணும். இதுதான் வேலை. இதில் ரேஷியோ கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டேன்னா இந்த மாதிரி போட்டு பேனில் இப்படி கலரி எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். போட்ட நெய்யும் இது நல்லா உள் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வச்சு கொஞ்சமாக தான் இப்போ இன்னும் மிச்சம் இருக்குது. எல்லாமே விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டித்தன்மை வந்துன்னு இருக்கு. சுருண்டு வர தன்மை வருது. இப்போ நெய் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம இந்த பிளேட்டில் நம்ம வந்து விட்டுடலாம்.
அப்படியே சுருண்டு வருது பாருங்கள், ஒட்டாமல் அப்படியே வரும். அப்போ நம்ம அதில் விட்டுடலாம். இப்போ பேனில் பாருங்கள், பேனில் நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ அந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் போட்டாச்சு. மேலே இந்த மாதிரி வச்சு இப்படி சமப்படுத்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு இப்படி கத்தி வச்சு நீங்கள் பீசஸ்க்கு ரெடி பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டான ஷேப் வராது. இது பீசஸ் போட்டாச்சு. இன்னொரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஆறிட்டு இந்த மாதிரி பீசஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 100 கிராம் இருக்கும் கடலை மாவு. 100 கிராம் கடலை மாவுக்கு நமக்கு எப்படியும் ஒரு 30 பீஸ் வருது. உங்களுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு 30 பீசஸ் நமக்கு வருது. ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் பண்ணி பாருங்கள். 1:3. ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது. எல்லாருமே பண்ணலாம். ஜஸ்ட்டு கலரத்துக்கு தான் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அந்த மாதிரி பண்ணி நீங்கள் நல்லா ஸ்வீட் பண்ணி நீங்கள் சாப்பிட்ணும். திஸ் இஸ் மை விஷ். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இது எப்படி சாஃப்டாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே பிட்டா நல்லா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப நல்லா நெய் இல்லையா, அதனால் நல்லா வழுக்கிண்டு போகிறது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.